நம்மளோட நாட்டோட எதிர்காலம் அப்படின்னு சொல்றவங்கலாம் யாரு? கல்லூரி படிக்கிற மாணவர்கள் தான் நம்மளோட நாட்டோட எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இந்தியாவே அதை தான் நம்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வருகின்ற இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்கோ அதான் நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம்லாம் இருக்கிறப்ப நாமக்கல் குமாரபாளையம் அருகாமையில் உள்ள எக்ஸல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் வந்து அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு கடுமையான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, மயக்கம், வாந்தி இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதிகமாயிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல கொடுக்கப்பட்ட, அதாவது விடுதியில் கொடுக்கப்பட்ட உணவு வந்து மிகவும் தரம் குறைவான உணவாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 10 மாணவர்களுக்கு 20 மாணவர்கள் அப்படிங்கிறப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு போனோம் அப்படின்னா காலேஜோட நேம், ஸ்கூல் நிர்வாகத்தோட நேம் வந்து ஸ்பாயில் ஆயிடும், நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் வர மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அவங்க மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே உள்ள கொண்டு வந்து உள்ளேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக பாதிக்கப்பட்ட மாணவியர்களோட எண்ணிக்கை அதிகமாக அவங்களால உள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வெளியில ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்ந்திருக்காங்க. இது தகவல் கிடைச்ச உணவு பாதுகாப்புத்துறை வந்து சடனா உள்ள போயிட்டு அவங்களோட பணியை வந்து செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா எங்க தவறு நடந்திருக்கு, எதனால ஆயிருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்றதுக்காக அந்த டீம் வந்து உள்ள போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தோம்னா பெரிய ஷாக்கிங் ஆயிருக்கு. அதாவது உணவு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து உள்ள போனவங்க அங்க இருக்கிற இடத்த பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, லைக், கமெண்ட், ஷேர் செக்ஷன் இது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எக்ஸல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது ஒரு பெரிய கல்வி நிறுவனம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு நம்பர் 1 கல்லூரி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கல்லூரியில் இந்த தரம் குறைவான உணவு வந்து மாணவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியில் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து ஃபுட் ஃபீஸ், அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ், உணவுக்கு தங்கி படிக்கிற மாணவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கி என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஓகேங்களா, அதாவது கொடுக்க வேண்டிய உணவுக்கு, அதாவது அவங்க கொடுத்த காசுக்கு அந்த உணவை கொடுக்கறதுல என்னதான் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. விவசாயிகள் வைத்து அடிச்சிங்க, ஓகே, விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட பசங்களை வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காட்டிலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு இருக்கப்பட்டவங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. இல்லாதவங்க பசங்கள்லாம் வந்து அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த காசை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்பாட்டில் ஏன் குறை வைக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த மாணவர்களுக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறது இன்ன வரையும் எதுவும் இல்லை. அதனால பிரச்சனை இல்லை. உயிரிழப்புன்னு வந்திருந்ததுன்னா கஷ்டப்பட்டு காசு கட்டி படிக்க வச்சது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தானே ஆகுது. லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்த வந்து இருப்பணும். மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல சமைச்சு கொடுப்போமா? இல்லை அங்கே அந்த நிறுவனம் வந்து அங்கே சாப்பிட்ருக்கா? கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாத குவாலிட்டி இல்லைன்னு அது தெரிஞ்சும் வந்து மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பணியை செஞ்சு, அதாவது அங்கே உணவு பாதுகாப்பு துறை வந்து அங்கே ஆய்வு செஞ்சப்ப பெரு அதிர்ச்சி வந்துருந்துன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு செய்யறதுக்கோ, அதாவது உணவு தயாரிக்கிறதுக்கான இடம், கேபபிளான இடமே கிடையாது. இந்த இடத்துல வந்து உணவே அதாவது உற்பத்தி பண்ணவே முடியாது. இந்த இடத்துல சமைக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே ஒன்றுமே இல்லை. இந்த இடத்த பார்த்தாலே அருகுறுப்பாக கன்றாவியாக இருக்குது. இதில் எப்படி சமைச்சு மற்ற மாணவர்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வியும் வச்சுருக்காங்க. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு குடிநீர் கிடையாது, சுத்தமான பொருட்கள் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குது அப்படிங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே, அந்த வாந்தி பேதி இதெல்லாம் வந்திருக்கு, இதனால் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்க்ல ஏறி செக் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் பெரிய அதிர்ச்சியில் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடமா அந்த வாட்டர் டேங்க், அதாவது குடிநீர் தொட்டியை கழுகி 2 வருடம் ஆயிருக்கு. அதுல வந்து புழு அப்படியே நெளிஞ்சு மிதந்து போயிருக்கிறத பார்த்துட்டு உணவு கட்டுப்பாட்டுத்துறை வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்க எடுக்கப்பட்ட மாதிரிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு டெஸ்ட் லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த டெஸ்ட் லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட் வர வரையும் காலேஜை இழுத்து மூடி இருக்காங்க. கால வரம்பற்ற விடுமுறை கொடுத்து எல்லாத்தையுமே இழுத்து மூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அதிர்ச்சி தகவல்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இன்ன வரையும் எந்த உயிரிழப்பும் இல்லை. ஆனால் 400க்கும்
மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு மயக்கம், வாந்தி பேதி, வயிற்று வலி, வாந்தி, அதிகப்படியான பிரச்சனைகள் வந்திருக்கு. அதாவது ஒன்னே ஒன்று வந்து சொல்ல விரும்புகிறேன், என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குற காசுக்கு அதுக்கு ஏற்ற குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறதுல என்ன ஆகிட போகுது. மாணவ மாணவர்கள் வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தாதான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தலைவர் காமராஜர் தான் வந்து இலவச உணவுலாம் கொடுத்தாரு. அது இன்னுமே போயிட்டு இருக்கு. அதனால பல குடும்பங்கள் வந்து இன்ன வரை நன்மை பெற்றுக்கிட்டு இருக்கு. சொல்ல போனோம்னா இப்ப இருக்கிற உயரதிகாரிகள் எல்லாமே அந்த இலவச உணவு திட்டத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான். அப்படிங்கிறப்ப எப்படி மனசு வருது? நம்ம குழந்தைங்களுக்கு அது மாதிரி கொடுத்துருவோமா? அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க, அங்க நிர்வாகிகளா இருக்கட்டும், அந்த நிறுவனத்தோட எல்லாமே அவங்களோட குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடை கொண்டு கொடுப்பீங்களா? மனசு வருமா? அதே மாதிரி தானே மற்ற குழந்தைகள், அவங்க என்ன சும்மாவா வந்து படிக்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், சும்மாவா வந்து படிக்கிறாங்க? இல்ல சும்மா தான் நீங்க சீட்டை கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாதுல்ல. புக் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஸ்டடி கிளாஸ் ஃபீஸ், எங்கேயாவது ஐவி ஏதாவது கூட்டு போகணுமா அதுக்கு ஒரு தனி ஃபீஸ், பஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் 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 ஃபீஸ்னு போட்டு அந்த மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளில வரப்ப அப்படியே தலை சுத்தி வரான். அந்த கட்டின காசெல்லாம் எப்ப எடுக்க போறோம்? சொல்ல போனோம்னா ஊழலுக்கு ஒரு அடிப்படையான இடமே காலேஜ், ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதிகப்படியான ஃபீஸை வாங்குறதுனால மக்களும் கட்டி படிச்சிடறாங்க. அதெல்லாம் எங்க வாங்குறது? ஏதாவது ஒரு துறையில வேலை செஞ்சுட்டு நான் கட்டி அவ்வளவு படிச்சிருக்கேன், இங்கே தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் லஞ்சம் வாங்குற சுச்சுவேஷனுக்கு போயிடுறான். அப்ப அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குற கல்வி நிறுவனங்கள் எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். தரமான கல்வி, தரமான உணவு, தரமான குடிநீர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சூப்பரா இருக்குங்க. ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்கலாம், ஏன் இந்தியாவே உருவாக்கலாம். ஒரு கல்வி நிறுவனம் நினைச்சதுன்னா இந்தியாவே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு சக்தி எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நிறுவனத்துல தான் இருக்கு. அது கவர்மெண்டா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் ரெண்டு பேருமே கரெக்டா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு கரெக்டான ஜெனரேஷனை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். வருங்கால இந்தியாவை வந்து உருவாக்க முடியும். நம்மளோட போறது கிடையாது. இப்ப எங்க பேர் கேட்டு, அதாவது ஒரு 20-30 மாணவர்கள் சொல்லிட்டு உள்ளே ட்ரீட்மெண்ட் வச்சிங்க, காலேஜ் பேர் கேட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப 400 மாணவர்களாச்சு. இப்ப காலேஜ் பேர் எப்படி போயிடுச்சு? எந்த அளவுக்கு நம்பர் 1 பொசிஷன் போனீங்களோ இப்ப நம்பர் 0க்கு வந்துட்டோம்ல. அதே போலதான் எங்கேயுமே எப்பொழுதுமே நம்பர் 1 அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. அப் அண்ட் டவுன் வரும். அவங்கள்ட்ட வாங்குற காசுக்கு ஏற்ற வேலையை தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஹாஸ்டல்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா உங்களோட ஹாஸ்டல் ஃபுட் ஃபீஸ், அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.